2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரர் எப்படி இருக்கணுமா இந்த மாசம் ஃபுல்லா? சந்தோஷமா இருங்கள். எப்படி இருக்கணுமா கடைசியா இந்த மாசம் ஃபுல்லா? ஆமா, கொஞ்சம் மூஞ்ச தொங்க விடாம வீட்லயோ சபையிலயோ வேலை செய்யற இடத்துல நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்க, ஒரு ஜாய்ஃபுல்லா இருங்க. அடுத்து என்ன சொல்றாரு? நற்சீர் பொருந்துங்கள். அப்படின்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கோ, நல்ல செயல்களுக்கு சீர் பொருந்துங்க, அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறுதல் அடையுங்கள். இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்க. இந்த மாதம் நான் சொல்கிறேன், இல்லாததுக்கு புலம்புறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது விட்டுட்டு ஒரு ஆறுதல். எல்லாம் சொல்லுங்கள், என்னது? இதெல்லாம் எப்போ பண்ணணும்? இப்போ டிசம்பரில் பண்ணணும். அடுத்து ஒன்னஸ் மைண்டாக இருங்க. 3வது, கூடுமான மட்டும் எல்லாரு கூடயும் சமாதானம் ஆயிடுங்க. சண்டை சச்சரவு இருந்தால் என்ன பண்ணுங்க? அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட. ஆமென். 2வது என்னன்னா, இந்த மாசத்துல சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், ஏக சிந்தனை, இதுதான் உங்க மைண்ட் தாட்டா இருக்கணும். ஸோ யார் கூட இருக்கு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா, முதல்ல உங்கள் மனதில் அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டவங்களாம் கூப்பிட்டு மடியில் வச்சுக்கணும்னு இல்லை, நீங்க என்ன மன்னிச்சு விட்டுட்டு ஆறுதல் அடையணுமா, சமாதானமா இருக்கணும். 2வது விஷயம் பேசியிருக்கேன். 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எபேசியர் 6:10. கடைசியாக இது எப்போ தான் செய்யணுமா? டிசம்பர்ல. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட. நல்ல ஒரு கையை தட்டிடுங்களேன். சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணுமா, ஸ்ட்ரென்தன் ஆகணுமா. ஹவு டு ஸ்ட்ரென்தன்? இந்த மாசம் எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகணும்? பவுல் சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது இந்த மாசத்துல நீங்க செய்யணும், கர்த்தர்ல நல்லா வளரணுமா, அவருடைய வல்லமையில வளரணுமா, எடுத்து அவருடைய சத்துவத்துல வளரணுமா. சத்துவம் என்னன்னா, ஒருத்தரா நின்று ஒத்தாளா நின்று ஒட்டுமொத்த பேரையும் சாய்க்கிற ஒரு பவர் இருக்கும்ல, அந்த பவர்ல நம்ம பலப்படணுமா. இதுல எப்படி பலப்படுவது? நல்லா கவனிங்க. இந்த மாசம் நல்ல ப்ரேயருக்கு டைம் கொடுங்க. 11 மாதம் நீங்கள் ஜெபிக்காதவங்கள கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் கடைசியில் சிலதை மஸ்ட் அண்ட் ஷுட்டாக செய்யும்போது தான் நியூ இயர் உங்களுக்கு பயங்கர என்ட்ரியாக இருக்கும். நியூ இயர் பயங்கர, ஃபியூச்சர் பயங்கர பிரைட்டாக இருக்கும். ப்ரேயர் டைம் ஒதுக்குங்க. 2வது, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் எடுங்கள். நான் சொன்னல, மைட் அண்ட் பவர் எங்கேயும் கிடையாது, அவர் வார்த்தையில் தான் இருக்கு. சத்துவமும் வல்லமையும் வேறு எங்கோ அல்ல, அவருடைய சமூகத்திலும் அவருடைய வார்த்தையிலும் தான் இருக்கிறது. பவுல் சொல்றார், அதில் நல்லா பலப்படுங்கன்றார். கடைசி நாளில் செய்ய வேண்டியது